உலகெங்கிலும் உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித் தலைவர் ரசிகர்களுக்கு இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். பாருங்க, நேற்று தென்னிந்திய மண்டல முதலமைச்சர்களுடைய மாநாட்டு நம்ம தம்பி தளபதி விஜய் அவர்கள் நம்ம தமிழகத்துக்கான முக்கியமான என்னென்ன தேவைங்கிறத முறைப்படி அங்கே அறிவிச்சிருக்கிறார். அவர் இதில் துணைத் தலைவராகவும் பதவி போட்டது மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பதவியை கொடுத்ததுக்கு மத்திய அரசுக்கு உலகமெங்கும் வாழ்ந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித் தலைவர் பக்தர்கள் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ எம்எல்ஏக்களுக்கு இப்போ கார் கொடுத்ததில் நம்ம சீமான் அவர்கள் பாருங்க, பணம் இல்லைங்கிறீங்க, இதுக்கு மட்டும் பணம் எங்கேருந்து வந்தது? நல்லா தெரிஞ்சுக்குங்க. நான் சென்ற பதிவிலேயே சொன்னேன், எம்எல்ஏக்கள் அவங்களுடைய போக்குவரத்துக்கு எதுக்கு போகிறாங்க வராங்க? அவங்க மாமா மச்சானை பார்க்க போகிறாங்களா? தொகுதி மக்கள் குறைகளை கேட்கறதுக்கு வண்டி எடுத்துகிட்டு போயாகணும். அப்போ போகும்போது ஒரு டிரைவரு பெட்ரோலு செலவு பண்ணி தானே ஆகணும். அப்போ அந்த செலவு இப்போ எப்படி சம்பளமும் அந்த செலவை அரசாங்கம் பண்ணுறது தான் முறைங்கிறதுக்கு ஒரு உதாரணமாகவே சொல்கிறேன். தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியாவில் இருக்கிற அத்தனை அதிகாரிகளும் சம்பளம் வாங்குகிற அதிகாரிகளுக்கு கார் இருக்கா இல்லையா? ஹை அத்தாரிட்டி, நான் சொல்கிறது ஹை அத்தாரிட்டி. இப்போ முனிசிபாலிட்டி ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஆணையாளருக்கு, பொறியாளருக்கு, இந்த மாதிரி அந்த ஹெட் டிபிஓக்கு, அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், ஏன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயருக்கு கூட கார் இருக்கு. நல்ல யோசனை பண்ணி பாருங்க. அப்போ அவங்களுக்கு எதுக்கு காரை கொடுக்குறாங்கிறது அந்த அடிப்படை அந்த இதே இல்லை பாருங்க. சீமான் அவர்கள் ஒருவேளை தெரிஞ்சு பேசுகிறாரா இல்லை தெரியாமல் பேசுகிறாரா அப்படிங்கிறத அப்புறம் வச்சுக்கலாம். இப்போ மற்றவங்க மாதிரி இனிமேல் யாரென்னாலும் அதை தரகுறவாக பேசும்போது அது நம்ம வார்த்தைகளை பயன்படுத்தாமல் முடிஞ்ச வரைக்கும் அறிவுரை சொல்லுவோம், திருத்த முயற்சி பண்ணுவோம். அப்படிங்கிறதுல தான் இந்த பதிவு. ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட இந்த எலெக்ஷனுக்கு ஒரு 4 மாதம் முன்னாண்ட 3 மாதம் முன்னாண்ட நம்ம தேர்தல் சூடு பறந்துட்டு இருக்கப்ப நம்ம தம்பி தளபதி விஜய் அவர்கள் ஒரு பக்கம் அண்ணா, ஒரு பக்கம் புரட்சி தலைவர் படத்தை போட்டு அவர் விளம்பரம் பண்ணியிருந்தார். அதுக்கு சீமான் என்ன சொன்னாருங்கிறத உங்களுக்கு எல்லாம் தெரியும். 2 சனியன்களுக்கு மத்தியில் இந்த சனியன் அப்படின்னார். பாருங்க, இவ்வளோ இதுக்கெல்லாம் அண்ணாதுரைய சனியன் சொன்னப்ப ஒரு திமுக காரணம், ஒரு திமுக திருட்டு. இனிமேல் அதையும் சொல்ல விரும்பலை நான் இனிமேல். ஏன்னா இனிமேல் நம்ம நாகரிகமான முறையிலே பேசுவோம், ஊதுற சங்கம் ஊதுவோம், கேட்குது. திமுக தலைவர்கள் ஒரு ஆள் சீமான கண்டிச்சாங்களா? மனசு ரொம்ப வேதனையா இருக்குல்ல. பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் 2 பேர்த்தையும் சனியன். ஏன் உங்க தலைவர் டாக்டர் கலைஞருக்கு 40 ஆண்டு கால நண்பர் அல்லவா, அவரை சனியன் சொல்றான், சொல்றாரு. சாரி பாருங்க, அந்த கட்டுப்புல வரும்போது வார்த்தைகள் தவற வருது, தயவு செய்து மன்னிச்சிருங்க. இனிமேல் என்னுடைய பதிவுகளில் யாரையுமே ஒரு வார்த்தை கூட தலைவராக பேசுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இது நம்ம அவங்கள திட்டுறது நம்மளுடைய வேலை இல்லை, எடுத்து சொல்லணும், மக்கள் மத்தியில் சொல்லணும். ஒரு எம்எல்ஏக்கு இப்போ கார் வாங்கி கொடுத்து, பெட்ரோலும் கொடுத்து, டிரைவரும் கொடுத்து, நீ போய் மக்களை சந்திச்சுவான்னு சொன்னால் ஒழுங்காக போய் வேலையை பார்ப்பாங்க. இன்னைக்கு இந்த கார் எடுக்கிறவன் டிரைவருக்கு, ஆக்டிங் டிரைவர் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் 1000 ரூபா கம்மி யாரும் வாரதில்லை. பெட்ரோல் 10 லிட்டர் போட்டால் கூட 1000 ரூபா இன்னைக்கு ஆச்சு. எங்கே போய் எப்படி சந்திக்கிறது? மக்கள் அவங்க தேவைகளுக்குள்ள இவர் தேடி தேடி வருவாரா? தேடி போகணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் மக்களை போய் சந்திக்கணுங்கிற நல்ல எண்ணத்தில் கார் கொடுத்துருக்காங்க மிஸ்டர் சீமான் அவர்களே. புரிஞ்சுக்கங்க. அதான் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் அரசியல் தவறு மேலே தவறு பண்ணிட்டீங்க. இனிமேல் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இனிமேல் ஒரு என்ன சொல்லலாம், மக்கள் மத்தியில் ஒரு போற்றக்கூடிய தலைவராக நீங்கள் வாரத்துக்கு வாய்ப்பே இல்லை. என்னடா இப்படி சொல்ல நினைக்காதீங்க. ஏன்னா அந்த தகுதியை நீங்கள் எப்பயே இழந்துட்டீங்க. புரட்சி தலைவருடைய அதான் என்ன சொல்லலாம், புரட்சி தலைவர் வழியில் தம்பி தளபதி விஜய் அவர்கள்
என்னைக்கு லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொன்னாரோ அன்னைக்கு அவர் பெருந்தலைவர் ஆயிட்டார். இந்த 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 இந்திய நாட்டுக்கே வழிகாட்டி. மற்ற முதலமைச்சர்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க, எப்படி இந்த மாதிரி ஒரு மனிதர் இருக்கிறாங்க தெரியுமா. அப்போ உலகமே போற்றக்கூடிய ஒரு தலைவராக மாறி இருக்கிற ஒரு மனுஷனை நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்க, எது வேணாலும் பேசலாம், மக்கள் கேட்டுக்குவாங்க அப்படிங்கிறீங்க. வேண்டாம், நீங்கள் இதோட அதாவது விமர்சனம் பண்ணுறதுக்கே தகுதி உங்களுக்கு இல்லைங்கிறது தான் மக்களுடைய கருத்து. ஏன்னா இந்த பாருங்க, சில இதெல்லாம் நம்ம காமெடியாக இதை சகிச்சுக்கிட்டோம்னா அது அப்படியே உண்மையாக்க பார்ப்பாங்க. இதுக்கெல்லாம் நம்ம விலை போகக்கூடாது, அதாவது நமக்கு அடிமையாகக்கூடாது. அவர் கையை தட்டி பேசுறது, ஆக்ரோஷமாக பேசுவோம், ஆஹா ஆஹா அப்படின்னு நம்ம ரசிக்க ஆரம்பித்தோம்னா அதனுடைய விளைவு தான் அவருக்கு அத்தனை சதவீத ஓட்டு எகிரிச்சு. இவர் இலங்கை தமிழர்களுக்கு உண்மையிலுமே செய்கிறது போல இருக்கிறார், நிறைய ஐயோ இவர் இல்லைன்னா இலங்கை தமிழரை காப்பாற்றுறதுக்கு ஆளே இல்லைங்கிற அளவுக்கு கூட வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள்லாம், நான் பல நாடுகள் போனதுனால சொல்கிறேன், எல்லாமே என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. என் பையனே சொன்னான், என்ன சீமான் நல்லா பேசுகிறாருப்பா அப்படின்னு. சரி இருக்கும், ஆனால் அவருடைய அடுத்தடுத்து வர நடவடிக்கைகளை பார்க்கும்போது டோட்டலி இது தன் குடும்பத்தை வளமாக்கிறதுக்காக இலங்கை தமிழர்களை வேலை பேசிட்டாரு அப்படின்னு தான் வருது. அப்போ இதுக்கெல்லாம் ஒரே முடிவு, இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் தவிர்த்திடணும். இந்த அரசியலில் இருந்து, தமிழக அரசியலில் இருந்து இந்த மாதிரி ஆட்களை தவிர்த்து விட வேண்டும் அப்படிங்கிறது வேண்டுகோள். இப்போ விவசாயிகளும் போராடுறாங்க. அவங்க பாருங்க, எல்லா பயிர்க்கடனையும் தள்ளுபடி பண்ணணும், எல்லாம் பண்ணணும். நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை தெரியும். இதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எம்எல்ஏகளுக்கு எதுக்கு கார் கொடுக்குற அப்படின்னு சொல்லக்கூடிய சீமானவர்கள் விவசாயிகளை இவ்வளவு டைட்டில் இருக்குது, இங்கேயே நான் கார் கொடுக்கறதே சத்தம் போட்டுட்ருக்கேன், உங்களுக்கெல்லாம் எதா இருக்குதா, நீங்கள் போராடலாமான்னு கேட்க சொல்லுங்க பார்க்கலாம். அது இப்போ இருக்கிற விவசாயிகள் போராட்டம், உண்மையை சொல்கிறேன், ஒரு பொய்யான போலியான ஒரு போராட்டம். அது மக்களுக்கு தெரியும், யாருடைய தூண்டுதல்ங்கிறதும் தெரியும். இதெல்லாம் நீங்கள் இன்னும் எத்தனை போராட்டம் பண்ணாலும் இந்த விவசாயிங்கிற பேரில் இது மக்கள் மத்தியில் எடுபடாது. உங்களுடைய பயிர்க்கடலை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு போன வருஷம் நீங்கள் போராடினீங்களா? கடந்த இந்த 10 ஆண்டுகளில் உங்களுடைய முழு பயிர்க்கடனையை எந்த அரசாங்கமாக தள்ளுபடி பண்ணியிருக்கா? நல்லா நினச்சி பாருங்க. ஆட்சிக்கு இப்போ 3 மாதம் ஆகுது, உடனே அத்தனையும், அதான் குருவி தலையில பனங்கான்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஒரு குருவி தலை பனங்காய வச்சா அது எப்படியா வேண்டாம். விவசாயிகள் இந்த வார்த்தை சொல்ல மாட்டேன், விவசாயிகள் போர்வேலை பசுந்தோல் போர்த்திய புலிகள், நீங்கள் உங்களெல்லாம் தயவு செய்து சொல்கிறேன், வேண்டாம். இந்த 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 இதை விட்டுருங்க. எதிர்கட்சிகளுக்கு ஒன்று சொல்கிறேன், அவரை நல்லபடியாக ஆட்சி பண்ண விடுங்க. தேவையில்லாமல் உங்ககிட்ட இருக்கிற காசை தப்பான முறையில் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னு சொன்னால் பின் விளைவுகள் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு மக்கள் உங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துருவாங்க. அதை தான் முந்தானத்து தம்பி தளபதி விஜய் ஒரே வரியில் சொன்னார், என் டேபிளில் தான் இருக்குது, எந்த நேரத்தில் எப்படி அதை மக்கள் மத்தியில் கொண்டு போகணும்னா. நான் பேச ஆரம்பிச்சுட்டா அப்புறம் இடைத்தேர்தலில் நடக்கிற சில விஷயம் நடக்காமல் போயிருந்தேன். இடைத்தேர்தலில் ஒரே விஷயம் தான் நடக்கும், அத்தனை தொகுதியும் தாவேக்கா தான் வெற்றி பெறும். ஒரு இனிமேல் ஈவி இறக்கங்கிறது மக்களே உங்களை கையெடுத்து கும்பிட்றேன், நீங்கள் ஈவி இறக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இனிமேல் அவ்வளோதான். தமிழக வெற்றி கழகம் ஒன்று தான் உண்மையான கட்சி. சாதாரண ஆட்கள்லாம் இன்னைக்கு எம்எல்ஏ சீட்டில் உட்காந்துருக்காங்க, சாதாரண ஆட்கள்லாம் இன்னைக்கு மந்திரி ஆகியிருக்காங்க. அத்தனை கூட்டணி கட்சிகளுக்கு மந்திரி பதவி கொடுத்துருக்காரு. எந்த காலத்தில் இது நடந்தது? இந்த 60 ஆண்டு காலங்களில் வரலாற்றில் நடக்காத பல விஷயத்தை நடத்தி காட்டிருக்கிறார். இதை விட ஒரு சிறப்பு வேணுமா? நீங்கள் எத்தனை போராட்டம் பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, இதெல்லாம் இனிமேல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசை உங்களால் அசைச்சு பார்க்க முடியாதுங்கிறத தயவு செய்து இந்த மாண்ட கட்சிகளுக்கு சொல்லிக்கிறேன். மாண்ட கட்சிகள் சொல்கிறது வேணா, ஆண்ட கட்சிகள் அப்படி எதுக்கு, அதையும் எதுக்கு, அவங்க மனசு அதான், ஆஹா இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்களே அப்படிங்கிற எண்ணம் வரும். நான் நாமக்கல் எம்ஜிஆருங்கிற பேரை வச்சிருக்கிற ஒரே காரணத்துக்காக நான் தான் எம்ஜிஆர் தான் தோண்டி தருவோம் நான் பேசுகிறேன். தயவுசெய்து எம்ஜிஆர் ரசிகர்கள், புரட்சித்தலைவர் ரசிகர்கள்லாம் இதை நீங்கள் பார்க்குறவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், நல்ல கருத்தோட நான்
50 ஆண்டுகளாக புரட்சித் தலைவர் வேஷம் போட்டு வர பணத்தெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு நான் நியாயமாக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறேன். நான் எனக்கு இது தற்பெருமையாக நான் சொல்கிறேன், தயவுசெய்து திருப்பி நினைக்காதீங்க. நான் பிறருக்காக வாழக்கூடியவன். நீங்கள் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எதையுமே ப்ரிப்பேர் பண்ணல. இப்போ ஒரு டிவியில் பார்த்துட்டு இருக்கும்போது எந்த விஷயம் வருதோ அதுக்கு என்ன காரணம், இப்போ சீமான் இந்த மாதிரி பேசியிருக்கிறதுனால அவரை பற்றி முன்னாடி பேச வேண்டியது. அன்னைக்கு புரட்சி தலைவரையும் நம்ம புரட்சி தளபதி விஜய் அவர்களையும் தரகுறவான வார்த்தை பேசுகிறப்ப மேக்கப் போட்டு கிட்டத்தட்ட 3 நிமிஷம் ஆக்ரோஷமாக பேசினேன். அன்னைக்கு ஒரே ராத்திரியே 3 லட்சம் பேர் அதை பார்த்தாங்க. எண்ணிக்கை பெருசில்லை. திருப்பியும் சொல்கிறேன், எனக்கு யூடியூப் சேனல்லையே எந்த வருமானமும் இல்லை. ஏன்னா புரட்சி தலைவருடைய பாடல்கள் பூராமே காப்பிரைட்ஸ் நம்ம சரிகமாக்கு இருக்குது. அது வேறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நான் சம்பாதிக்கல. என்னை வெளிநாட்டில் கூப்பிட்றாங்க, எனக்கு ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க, நல்லவங்கள்லாம் பணம் தராங்க. அந்த பணத்தை கொண்டு வந்து இல்லாதவங்களுக்கெல்லாம் செய்யணும். ஒவ்வொரு மாதமும் முதியோர் இல்லத்துக்கு சாப்பாட்டுக்கு எவ்வளோ 40,000 ரூபா வரைக்கும் கூட செலவாகுது. இதுக்கு இந்த 4 மாதமாக கொடுத்துட்ருக்கோம். எல்லாம் நல்லவங்க, வெளிநாட்டிலேருந்து பணம் வருது, செய்கிறோம். நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்கள். அதனால நம்ம ஏழைகளுக்கு நம்ம உதவி செய்யணுங்கிற நல்ல எண்ணத்தை ஆண்டவன் நமக்கு எங்கள் அப்பா அம்மா கொடுத்த இந்த உடம்பு இதுக்கு புரட்சி தலைவர் வேடம் பொருத்தமாக இருக்கிறதுனால அதை பயன்படுத்தி ஏழை எளிய மக்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதனால் நீங்கள் நான் என்னுடைய வார்த்தைகள், நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள், இன்றைக்கி நான் ஒரு மூத்த குடிமகன். நான் கிட்டத்தட்ட என்னைக்கு கரூர் பிரச்சனை ஏற்படுத்தி தம்பி தளபதியை மிகப்பெரிய ஒரு இதுக்கு சிக்கலில் மாட்ட பார்த்தாங்களோ அன்னையிலிருந்து தான் தீவிரமாக நான் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்க ஆரம்பிச்சேன். இந்த பணிவோடு தெரிவிச்சுக்கிறேன். இது நான் சொல்கிறது ஆஹா இவன் பதவி கேட்பான் அது கேட்பான்னு திருப்பி நான் பல தடவை இதை பதிவு பண்ணியிருக்கேன். எனக்கு எந்த பதவி வேணாம். தம்பி தளபதி அவர்கள் தலைமையில் புரட்சி தலைவர் அவருடைய ஆட்சி தான் நடந்துட்டுருக்குன்னு நான் எல்லாம் நினச்சிட்ருக்கோம். தயவுசெய்து நீங்கள்லாம் இதை பார்க்குற காணொலியை பார்க்குறவங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு முன்னுக்கு முன் முரணாக பேசுகிறதே இந்த ஆண்ட கட்சிகளுடைய வேலை. நேற்று ஒன்று சொல்கிறான், அது வீடியோவில் பதிவாகிருக்கேங்கிற அந்த எண்ணமே இல்லை. எல்லாமே சொல்கிறாங்க. எல்லாமே இப்போ நம்ம தமிழக வெற்றி கழகத்தை ஆதரித்த தலைவர்கள் கூட அந்த தப்பு பண்ணாங்க. இனிமேல் பண்ணாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு செகண்டில் நீங்கள் பேசுறது பூரா பதிவாகுது. நீங்கள் தவறு பண்ணாதீங்க, தப்பான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. நம்ம நாட்டுக்கு எது தேவையோ அதை கொண்டு போங்க. நான் கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம் ஒரே ஆயுதம், சுத்தம். என்னைக்கு கூவம் நதியை உலகமே போற்ற அளவுக்கு நம்ம தளபதி விஜய் அவர்கள் கண்டிப்பாக செஞ்சிருவார். அந்த என்னைக்கு செய்கிறாரோ, நல்லா தெரிஞ்சுக்கிங்க, என்னைக்கு செய்கிறாரோ அன்னைக்கு நாமக்கல் இருந்து சென்னை வரைக்கும் நான் என்னை மற்றவங்க மாதிரி நம்ம வீரவசனம் பேச மாட்டேன். நான் பைக்கில் சென்னை அதை நான் வாழ்த்துவேன். நான் பைக்கில் நாமக்கல் இருந்து சென்னை வரைக்கும் என்னுடைய நண்பர்களோட அழகாக தம்பி தளபதி விஜய் அவர்களை நான் அன்னைக்கு தான் அவரை சந்திக்கணும்னு கூட எனக்கு ஆசையாக இருக்கு. எனக்கு தம்பி தளபதி விஜய் அவர்களை சந்தித்து அவரை வாழ்த்தணும். உலகம் பூரா இருக்கிற புரட்சி தலைவர்கள், அந்த தலைவருடைய பக்தர்கள், ரசிகர்கள் அன்னைக்கு அவங்க நினைக்கணும். என்னெல்லாம் சில பேர் பதிவு போடுறாங்களே, தவறுதான பதிவு போடுறாங்களே, அவங்கெல்லாம் வெக்கித்தலை என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நன்னயம் செய்து விடல், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு நல்ல சூழ்நிலையில் தம்பியை பார்த்து வாழ்த்துணும்னு நான் நினைக்கிறேன். மீதியை பொறுத்த வரைக்கும் இந்த மக்கள் பூரா இன்னைக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. இந்த மாதிரி 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசுகிறதெல்லாம் நம்ம மறந்துடுவோம். நமக்கு இன்னைக்கு எம்எல்ஏ கார் கொடுத்தது சரி, பயிர்க்கணைகளை அனைத்தும் தள்ளுபடி பண்ண முடியாதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அது சும்மா அவங்க அந்த மாதிரி ஒரு போராட்டத்தை பண்ணுறாங்க. அந்த விவசாயிங்கிற போர்வையில் இருக்கக்கூடிய அந்த ஆண்ட கட்சியினுடைய தீவிர ஆதரவாளர்களுக்கு பணிவாக சொல்லிக்கிறேன், வேண்டாம், இந்த மாதிரிலாம் மக்களை குழப்பிக்கிட்டு இருக்காங்க. ஊடகங்கள் இதை பெருசாக்காதீங்க. ஊடகங்கள் நீங்கள் ஊடகங்கள்ங்கிறதும் இந்த பேச்சு வருது. ஒரு சட்டசபையில் நடக்குது, உடனே இந்த மாதிரி இவர் திமுக எம்எல்ஏ இந்த மாதிரி பேசினான்னு ஹெட்லைன்ஸ் அது மட்டும் வருது. நீங்கள்லாம் நீங்கள் உங்களுடைய சட்டசபையில் ஒளிபரப்ப நீங்கள் காமிக்கவே இல்லை. இப்போ முழுசாக என்ன நடக்குதுங்கிறத காமிக்கும் போது உங்களுடைய நீங்கள் செய்த தவறுகள் பூராமே வெளியே வந்துருச்சு.
இனிமேல் நீங்க என்ன ஹெட்லைன் போட்டாங்க இந்த ஊடகங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்றேன், தப்பு பண்ணிடாதீங்க. மக்கள் இப்பயே பாதி பார்க்கறது நிறுத்திட்டாங்க. இந்த செல்போன், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமே போதுங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. இன்னைக்கெல்லாம் பெண்கள்லாம் சீரியலை பார்க்கறத விட்டுட்டு சட்டசபை நிகழ்ச்சிகளை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால இனிமேல் என்ன சொல்றதுன்னு தெரியல. நடுநிலைமையா இருக்கு. யார் தப்பு செஞ்சாலும் சொல்லுங்க. அந்த மாதிரி இப்போ சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. நீங்க மற்றவங்க மாதிரி ஆஹா ஓஹோங்கிறதுலாம் இல்லை. நீங்க உண்மையை போடுங்க. நீங்க உண்மையை போடுங்க. நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க. 15 கோடியில் ஒரு பாலத்தை கட்டி அதை இடிஞ்சு போச்சு, அது இயற்கையினால் வந்த விளைவுன்னு சொல்றாரு ஒரு முன்னாள் அமைச்சர். அதை ஏத்துக்கிறீங்களா? 15 கோடிங்க, 15 கோடி. எங்கிட்டலாம் அந்த 15 கோடி இருந்தா அதுல வார வட்டியை எத்தனை ஏழை மக்களுக்கு, லட்சக்கணக்கான மக்களுக்கு சாப்பாடு போட்டுவேன். மனசெல்லாம் அப்படியே வேகுது, சங்கடமா இருக்கு. ஆண்ட கட்சிகளுடைய ஊழல் ஒன்னா ரெண்டா? இதெல்லாம் இவ்வளவு தவறுகள் பண்ணிட்டு மேலும் 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 அவங்க தன் பக்கம்தான் நியாயம் பேசும்போது நல்லவங்கெல்லாம் அதை பார்த்துட்டு இருக்காங்கல்ல. ஒரு 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 தவறானவன் தப்பானவன் கையில செங்கோலை கொடுத்த கதை போன வருஷத்துக்கு ஆகிப்போச்சு. இப்ப நல்லவர் கையில செங்கோல் வந்துருச்சு. தப்பு செஞ்சவங்கெல்லாம் என்னடா பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு அங்க இந்த போராட்டத்தை பண்ணு, இங்க இந்த கலாட்டை பண்ணு, சீமானை விட்டு இப்படி பேசு, நீ அப்படி பேசு. 41 குடும்பங்கள் செத்து அந்த குடும்ப தலைவர்களை இழந்து அந்த குடும்பத்துக்கு வேலை கொடுக்கும்போது அதுக்கு போய் கோர்ட்ல ஆர்டர் வாங்கும்போது அவர் சொல்றாரு, நீதிபதி என்ன சொல்றாரு, சீமான் தவிர்க்க முடியாத தலைவர். இப்ப தெரியுதா எப்படிப்பட்ட எங்கிருந்து ஒரு நீதிபதி ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு குட் சர்டிபிகேட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றது அளவுக்கு என்ன இருக்கு நீதிமன்றத்தில்? சீமான் நல்லவரா கெட்டவராங்கிறதுக்கு அங்க போனாங்க. தடை செய்யப்படுகிறது. சுப்ரீம் கோர்ட் கேட்டான் பாருங்க கேள்வி, இதை தடுக்கிறதுக்கு நீ யாரியா? அந்த குடும்பத்தில் எதுன்னு இப்ப திருப்பி வேலை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு மக்களை பத்தி கவலைப்படாம. ஏன் இதை திமுக கையில காசு இல்லையா? ஏடிஎம்கே காரங்க கையில காசு இல்லையா? அவங்கெல்லாம் அப்படி பின்னாடி இருக்க வேண்டியது. அது குறிப்பா திமுக அவனுடைய தூண்டுதல் தான் இது. அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். தைரியம் இருந்தா திமுக நீ போய் ஸ்டே ஆர்டர் வாங்க பார்க்கணும். இதுதான் விஞ்ஞான ரீதியா மக்களுக்கு கெடுதல் செய்யறது, ஊழல் பண்றது, இதெல்லாம் அவங்க தான். இதெல்லாம் ஒவ்வொரு சப்ஜெக்டா பேச ஆரம்பிச்சா ஒரு நாள் இல்லை, 2 நாள், 10 நாள் கூட என்னால பேச முடியும். சில என்னுடைய நண்பர்களே கேட்பாங்க, என்ன எம்ஜிஆர் நீ டக்கு 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 டக்குன்னு அந்த கருத்துக்களை எடுத்து உண்மையை சொல்றதுக்கு படிக்கணுமா சொல்லுங்க? ஒரு உள்ளதை சொல்றதுக்கு நம்ம படிக்கணுமான்னு கேட்குறேன். தேவையே இல்லையே. மனசுல பட்டது ஒரு நல்லவங்களை பத்தி சொல்லும்போது, இப்போ புரட்சி தலைவரை பத்தி சொல்லும்போது எவனாவது அதான் ஒரு ஆள் எவனாவது கூட யாராவது புரட்சி தலைவரை அவருடைய இதுல யாராவது குறை சொல்ல முடியாது. பட்டியல் போடுறாங்களா, ரேஷன் கடை அவர் தான் உருவாக்குனாரு, அத்தனையும் அது தமிழ்நாட்டில் இது விஓக்கள் அவர் தான் மானியம். இந்த மணியக்காரர் அதெல்லாம் நாட்டாமையை ஒழிச்சு பண்ணாரு. குழந்தைகளுக்கு சத்துணவு அதான் விரிவுபடுத்தினாரு, செருப்பு கொடுத்தாரு, பல்பொடி கொடுத்தாரு, சட்டை கொடுத்தாரு. எல்லாத்துக்கும் மேல சினிமா போட உலகத்திலையும் அவருடைய சேவைகள் சாதாரண விஷயமா. ஸ்டென்ட் யூனியன்ல இருந்து அத்தனை யூனியன் இன்னைக்கு இருக்க பெப்சின்னு அதை உருவாக்குறவரே புரட்சி தலைவர் தான். அப்படிப்பட்ட புரட்சி தலைவர் சினிமாவில் நடித்த ஒரு மனிதர். அவர் என்னென்ன மாதிரிலாம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேசி பார்த்தாரு, முடியலையே. புரட்சி தலைவர் உயிரோடு இருந்த வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வர முடியல. ஆனா இப்ப ஒன்னே ஒன்று தயவு செய்து நான் சொல்றேன், இனிமேல் அதான் தமிழக வெற்றி கழகங்கிற அந்த ஒரு கட்சி தான் இருக்குன்னு மனசுல நினைச்சிக்கிங்க. ஒரே ஒரு கட்சி தான். இனிமேல் எதிர்கட்சி இல்லை, தேவையும் இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் சம வாய்ப்பு கொடுக்குறோம். நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க, நீங்க வேண்டாம்னு சொல்ல. ஆனா இந்த மாதிரி இந்த கட்சி என்ன நினைக்கிறா ஒளியும் நம்ம கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம் எண்ணத்தை அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் மனசுல இருந்து வெளியெடுக்கணும். ஏற்கனவே இருக்கிற பணத்தை அவங்க கையில இருந்து வெளியே கொண்டு வரணும். அப்ப அவங்களுக்கு கையில நம்ம கையில கோல் எடுத்தால் குரங்காடுங்கிற மாதிரி அவங்கள கையில கோலை நம்ம வச்சுக்கணும். வெறி நாய்கள், சொறி நாய்கள், வேற வழி இல்லை, விஷ ஊசி போட்டு கொன்ற வேண்டியதான். அந்த மாதிரி எண்ணத்தை கொள்ளணும். நான் ஒன்று ஆலை கொள்ளும் புரட்சி எங்களது அல்ல, மனமாற்றம் பாரு புரட்சி தலைவர் பல இதில் சொல்லியிருக்காரு. அதனால அவங்களுடைய மனசுல எண்ணத்தை காலி பண்ணும். எத்தனை கோடி, எத்தனாயிரம் கோடி
அவ்வளோ பணத்தை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால கூட நடிக்கிற நடிகைகளுக்கு துபாயில் 50 கோடியில் வீடு வாங்கி கொடுத்ததாக சொன்னாங்க. அது உண்மையாக போய் எனக்கு தெரியாது, கேள்விப்படுறோம்ல. இதை பற்றி சீமான் அவர்கள் சொல்லுவாரா? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல முடியாது, தெரியாது. ஏன்னா கூப்பிட்டு அப்புறம் பட்டாசு தான் எங்கிட்டே பணத்தையும் வாங்கிட்டு இப்படி குழி நோட்டையாப்பா அப்படிமா. அப்போ அந்த விஷயத்தில் பாருங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. தலைவனுக்கும் அரசியல்வாதிக்கும் உள்ள வித்தியாசத்தை சொன்னார். உதயநிதி ஸ்டாலின் நடிகர், ஒரு நடிகனுக்கும் தலைவனுக்கு உள்ள வித்தியாசத்தை சொன்னாங்கல்ல. எங்கள் எல்லாமே தானே புரட்சி தலைவர். என் பேரறிஞர் அண்ணாவே ஒரு காலத்தில் நாடகம் நடித்தவர் தான். அதனால நடிகர்கள் நாடாள முடியும் அப்படிங்கிறத நிரூபித்தவர் புரட்சி தலைவர். எப்படி? நல்ல முறையில். அவருடைய காலத்தில் ஒரு சொத்து கூட எக்ஸ்ட்ரா வாங்கல. அவர் சம்பாதிச்ச சொத்தையும் இல்லாத கொடுத்துட்டு போனார். அவருக்கு அடுத்து தம்பி தளபதி விஜய் அவர்கள் நிரூபிச்சிருக்கிறார். ஒரு பைசா ஓட்டுக்கு காசு கொடுக்காம வெற்றி பெற்றிருக்கார். புரட்சி தலைவர் காலத்திலையும் காசு இல்லை, இவங்க திமுக காரங்க கொடுத்தாங்க, அது எனக்கு தெரியும். புரட்சி தலைவர் காசு கொடுக்க கூடாதுன்னு நம் நாடுங்கிற படத்திலேயே தெளிவா சொல்லியிருப்பார். அடுத்தடுத்து வரும்போது சொல்றேன். இப்பயே டைம் 21 நிமிஷம் ஆகிப்போச்சு. நீண்ட பதிவு தான், வேற வழி இல்லை. இதை அதான் என்னால் முடிந்த கருத்துக்களை இந்த மாதிரி என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். இதை நீங்கள் முழுசாக பார்க்குறதும் நீங்கள் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதும் அது உங்களுடைய பொறுப்பு. இன்னைக்கு என்னுடைய காலத்துக்கு பிறகு இது கண்டிப்பாக வாழ்நாள் பூரா மக்களுக்கு இது ஒரு அரசியல் தெரிந்த மக்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு பாடமாக அமையணும்னு தான் நான் நினைக்கிறேன். வேற அதான் எந்த விதமான பிரதிபலமும் இல்லாமல் செய்கிறது தான் சேவை. அந்த மாதிரி நம்ம மக்கள் மத்தியில் இன்னைக்கு இந்த தமிழக வெற்றி கழகத்தை முழுசாக நம்ம ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன காரணம் அப்படிங்கிறத ஒவ்வொரு எபிசோட்லையும் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கிறேங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். புரட்சி தலைவர் வழியில் தம்பி தளபதி விஜய் அவருடைய நல்லாட்சி பல்லாண்டு வாழ்க. புரட்சி தலைவர் வழியில் புதிய சமதர்ம சமுதாயம் படைப்போம், என்றவரை செய்வோம் ஏழை எளிய மக்களுக்கு. புரட்சி தலைவர் நாமம் வாழ்க. வணக்கம்.